வணக்கம். எம் செய்திகளுக்காக குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். கோவாவில் 77 அடி உயர ராமர் சிலையை நாளை திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்துள்ளதால் எடப்பாடி பழனிசாமி மீது பாஜக மேலிடத்திற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். செங்கோட்டையன் அதிமுகவில் இல்லை என்பதால் அவரது செயல்களுக்கு பதில் சொல்ல அவசியமில்லை. மதுரை பாண்டிக்கோவிலில் நடைபெற்ற திருமண விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சீனாவில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்ட பணியாளர்கள் மீது ரயில் மோதிய விபத்தில் 11 பேர் உயிரிழப்பு. இலங்கையின் கனமழையின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதில் 44 பேர் மாயம், 33 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். கோவாவில் நாளை 77 அடி உயர ராமர் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைக்கிறார். கோவாவின் கனகோனாவில் உள்ள ஸ்ரீ சமஸ்தானம் கோகர்ண பரதகளில் சீவோட்ட மடத்தில் இந்தியாவின் மிக உயரமான ராமரின் 77 அடி வெண்கல சிலையை நாளை புனிதமாக பிரதிஷ்டை செய்யப்படுகிறது. இதற்கான பிரணா பிரதிஷ்டை பூஜைகள் நடைபெற்று வருகிறது. நாளை பிற்பகல் பிரதமர் நரேந்திர மோடி சிலையை திறந்து வைக்கிறார். இதற்காக மடத்தின் வளாகத்தில் ஒரு சிறப்பு ஹெலிபேட் அமைக்கப்பட உள்ளது. குஜராத்தில் ஒற்றுமை சிலையை வடிவமைத்த சிற்பி ராம் சுதாகர் ராமரின் சிலையை உருவாக்கியுள்ளார் என்றும் இது உலகின் மிக உயரமான ஸ்ரீ ராமரின் சிலையாக இருக்கும் என்றும் கோவா பொதுப்பணித்துறை அமைச்சர் திகம்பர் காம் தெரிவித்தார். விழாவில் கோவா கவர்னர் அசோக் கஜபதி ராஜு, முதலமைச்சர் பிரமோத் சாவந்த், மத்திய அமைச்சர் ஸ்ரீபதி நாயக், மாநில மந்திரிகள் கலந்து கொள்கின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்துள்ளதால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது பாஜக மேலிடத்திற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவின் மூத்த தலைவர்களின் ஒருவரான கே.ஏ. செங்கோட்டையன் அதிருப்தியில் இருந்து வந்த நிலையில் கட்சியை விட்டு நீக்கப்பட்டதால் நடிகர் விஜய் முன்னிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்துள்ளார். அதிமுகவிற்கு கொங்கு மண்டலத்தில்தான் செல்வாக்கு அதிகம் இருந்து வந்த நிலையில் முதலில் செந்தில் பாலாஜி வெளியேறி திமுகவில் இணைந்த போதே அதிமுகவின் செல்வாக்கு கொங்கு மண்டலத்தில் சரிய தொடங்கியது. தற்போது கே.ஏ. செங்கோட்டையனும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பது மேலும் அதிமுகவின் செல்வாக்கு சரியும் என்று கூறப்படுகிறது. இதற்கிடையே 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு அதிமுகவுடன் பாஜக கூட்டணி அமைத்த போதே கட்சியை பலப்படுத்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அதாவது அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க பாஜக நடவடிக்கை எடுத்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிடிவாதமாக இருந்ததால் அது நடக்காமல் போய்விட்டது. தற்போது செங்கோட்டையனும் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்திருப்பது மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்ததால் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது பாஜக மேலிடத்திற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தினார். தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கையின் தெற்கு பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலவுகிறது என்றும் இதன் காரணமாக தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் வடகிழக்கு பருவமழையினை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் தற்போது நிலவி வரும் வானிலை நிலவரம் குறித்தும் பேரிடர் மேலாண்மைக்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள சிறப்பு முன்னெடுப்புகள் குறித்தும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மேலும் தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டமும் நடைபெற்றது. கூட்டத்தில் இப்பேரிடரை எதிர்கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு துறை சார்ந்த உயர் அலுவலர்களும் மற்றும் மாவட்ட நிர்வாகமும் மேற்கொள்ள வேண்டிய ஆயத்த நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுரை வழங்கினார். செங்கோட்டையன் அதிமுகவில் இல்லை என்றும் அதனால் அவரது செயல்களுக்கு பதில் சொல்ல அவசியமில்லை என்றும் மதுரை பாண்டிக்கோவிலில் நடைபெற்ற திருமண விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார்.
மதுரை பாண்டிக்கோவில் ரிங் ரோடு பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெறும் ராமநாதபுரம் மன்னர் நாகேந்திர சேதுபதி திருமண விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். விழாவை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணைந்துவிட்டது குறித்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், செங்கோட்டையன் அதிமுகவில் இல்லை என்றும் அதனால் அவரது செயல்களுக்கு பதில் சொல்ல அவசியமில்லை என்றும் தெரிவித்தார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவிக்கையில், சீனாவின் பராமரிப்பு பணியில் ஈடுபட்ட பணியாளர்கள் மீது ரயில் மோதிய விபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர். சீனாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள குன்மிங் நகரத்தில் இன்று அதிகாலை ரயில் தண்டவாளத்தில் பணியாளர்கள் சிலர் தண்டவாள பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழித்தடத்தில் வந்த சோதனை ரயில் ஒன்று பராமரிப்பு பணியாளர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த கோர விபத்தில் 11 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 2 பேர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். யுன்னாக் மாகாணத்தின் தலைநகரான குன்மிங்கில் உள்ள லூயோயாங் ஜென் ரயில் நிலையம் அருகே இந்த விபத்து நிகழ்ந்ததாக சீன ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விபத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே விபத்து ஏற்பட்ட வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து மீண்டும் செயல்பட தொடங்கியுள்ளதாக சீன ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் கனமழையின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதில் 33 பேர் உயிரிழந்தனர். 44 பேர் மாயமாகிவிட்டனர். இலங்கையில் கடந்த 17ஆம் தேதி முதல் தொடர் கனமழை பெய்து வருகிறது. அதனுடன் நிலச்சரிவும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளிலும் வெள்ள நீர் சூழ்ந்து கொண்டது. இலங்கையில் கனமழையில் சிக்கி 33 பேர் உயிரிழந்தனர். 10 பேர் படுகாயமடைந்தனர். 44 பேர் மாயமாகிவிட்டனர் என்றும் பேரிடர் மேலாண்மை மையம் வெளியிட்ட செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மொத்தம் 17 மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் பதுல்லா மாவட்டத்தில் அதிகமாக 19 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கி மீட்பு பணிகளை முடுக்கிவிடும்படியும் மற்றும் தடையில்லா நிவாரண உதவி கிடைக்கவும் வழிவகை செய்திடும்படியும் அனைத்து மாவட்ட அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டுள்ளார். மீட்பு பணிகள் துரித கதியில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வணிகர்களுக்கு ஜிஎஸ்டி சட்ட விதிகளை எளிமைப்படுத்த வேண்டும் என்று திருவொற்றியூரில் நடைபெற்ற புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா மத்திய அரசிற்கு வேண்டுகோள் விடுத்தார். தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் வடசென்னை கிழக்கு மாவட்டத்தின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் சென்னை திருவொற்றியூரில் நடைபெற்றது. கூட்டத்தில் சென்னை கொண்டித்தோப்பு முதல் எண்ணூர் வரையில் உள்ள மளிகை கடை, ஜவுளி கடை, உணவகம் உரிமையாளர்கள் உள்ளிட்ட வணிகர்கள் பங்கேற்கின்றனர். கூட்டத்தில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா பங்கேற்று புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து அறிமுகம் செய்து வைத்தார். அதன் பின்னர் ஜிஎஸ்டி தொடர்பாக மத்திய மாநில அரசுகளின் நடவடிக்கைகளை எடுத்து கூறினார். அதன் பின்னர் பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தடை செய்யப்படாத பிளாஸ்டிக் பொருட்களுக்கு அபராதம் விதிப்பதை அதிகாரிகள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், வணிகர்களுக்கு ஜிஎஸ்டி சட்ட விதிகளை எளிமைப்படுத்த வேண்டும் எனவும் மத்திய அரசிற்கு வேண்டுகோள் விடுத்தார். இது தொடர்பாக விக்ரமராஜா மேலும் தெரிவிக்கையில், ஜிஎஸ்டி வரி விதிப்பு ஏற்பட்ட பிறகு பல்வேறு வணிகர்கள் வணிகத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலை தொடரக்கூடாது என்பதை வலியுறுத்தி அதையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை மாநில அரசு மத்திய அரசுக்கு கட்டாயம் அழுத்தம் தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த இருக்கிறோம். அதெல்லாம் அதாவது ஜிஎஸ்டி விலை குறைப்பு பிறகு அந்த குளறுபடிகள் எல்லாம் நிவர்த்தி செய்யப்பட்டு விட்டது. அதாவது சட்ட விதிகள் எளிமைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை மட்டும் நிலுவையில் இருக்கிறது. சட்ட விதிகளை எளிமைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை பேரவைப்பு தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதே போன்று தடை செய்யப்பட்ட பொருள்களை வியாபாரிகள் யாரும் கடையில் விற்பனை செய்யக்கூடாது என்பதிலே பேரமைப்பு உறுதியாக இருக்கிறது. பிளாஸ்டிக் கவர், கேரி பேக் ஆய்வு என்ற அடிப்படையில் அரசு துறை அதிகாரிகள் அதாவது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக்கை தவிர்த்து தடை செய்யப்படாத பிளாஸ்டிக் எடுப்பதாக புகார் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலைப்பாட்டை அரசு துறை அதிகாரிகள் கைவிடப்பட வேண்டும். சாமானிய வணிகர்கள் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இவ்வேளையில் மீண்டும் அவர்களின் மிடில் கிளாஸ் படம் திரையரங்குகளில் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதாக கோவையில் திரைப்படத்தின் கதாநாயகன் முனிஸ்கான் தெரிவித்துள்ளார்.
நீண்ட இடைவேளைக்கு பிறகு இயக்குனர் கிஷோர் முத்துராமலிங்கம் இயக்கத்தில் விஜயலட்சுமி அகத்தியன் படங்களில் நடித்துள்ள நிலையில் தற்போது முனிஸ்கான் கதாநாயகனாக நடித்து வெளிவந்துள்ள மிடில் கிளாஸ் படம் திரையரங்குகளில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இது தொடர்பாக கோவை பிராட்வே திரையரங்கில் நடிகர் முனிஸ்கான் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது உண்மை கதையை அடிப்படையாக கொண்டு மிடில் கிளாஸ் படம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழகம் முழுவதும் படத்திற்கு நல்ல வரவேற்பு உள்ளதாகவும் தெரிவித்தார். வந்திருக்க பத்திரிகையாளர் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் மிடில் கிளாஸ் படத்தோட டைரக்டர் கிஷோர் முத்துராமலிங்கம். கோயம்புத்தூருக்கு தேட்டர் விசிட்டுக்காகவும் மக்களை நேரடியாக போய் பார்க்கறதுக்காகவும் வந்திருக்கோம். கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, திருச்சி, தஞ்சாவூர் எல்லா இடம் சுற்றி வந்துகிட்டு இருக்கோம். நல்ல ரெஸ்பான்ஸு. மக்கள் இந்த படத்தை ரொம்ப கொண்டாடுறாங்க. நல்லா தெரியுது. இப்போ புதன்கிழமைனாலும் அரங்கு நிறைந்து தான் இருக்குது. போகிற இடத்துல நல்ல ரெஸ்பான்ஸாக இருக்குது. இது முக்கியமாக இது நீங்களும் கொண்டு போய் சேர்த்தீங்க, பெரிய ஒரு நன்றியை நான் சொல்லிக்கிறேன். இன்னும் இது மக்கள் இன்னும் கொஞ்சம் வந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்குது. இதுவரையும் வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் நிறையா பேர் பார்த்தாங்கன்னா, ஏன்னா இது ஓடிடியில் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கில் இருப்பாங்க. இது ஓடிடியில் பார்க்கக்கூடிய படம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம பார்க்கும்போது அட்லீஸ்ட் உள்ள கிச்சனில் வேலை இருக்கோ இல்லை அப்படின்னா நம்ம பாஸ் பண்ணிட்டு தான் போய் வேலையை பார்த்துட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரம் ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயா மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி சிறப்பாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் ரெகுநாதபுரத்தில் செயல்படும் சரஸ்வதி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் இன்று அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மதுரை AIMS மருத்துவக் கல்லூரியின் பேராசிரியர் டாக்டர் தீபா பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர் கோகிலா மகேந்திரன், ஆலோசகர் ஜேக்கப், முதல்வர் பிரீதா, துணை முதல்வர் முத்துக்கண் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு ரோஜாப்பு கொடுத்து வரவேற்றனர். அதன் பின்னர் மாணவர்களின் அறிவியல் படைப்பு கண்காட்சி அரங்கத்தை டாக்டர் தீபா திறந்து வைத்தார். கண்காட்சியில் பள்ளி மாணவர்கள் தங்களின் அறிவியல் ஆற்றலை மிக சிறந்த முறையில் வெளிப்படுத்தியிருந்தனர். கடலில் செல்லும் மீனவர்கள் குடிக்க உப்பு நீரை நன்னீராக்குவது, சோலார் மூலம் பால் வெளிமண்டலம் போல் வடிவமைத்தது, மிக குறைந்த அளவு தண்ணீரில் மருந்து குணமுடைய தோட்டங்கள் அமைப்பது, பல்வேறு மண் வகைகளை கொண்டு வாழை மரங்கள் வளர்ப்பது, ஏவுகணைகள் பற்றிய புதிய படைப்புகள், உடைந்த மண்பாண்டங்களில் மின்சார விளக்குகளை அமைப்பது, தஞ்சாவூர் கோபுரங்கள் கடலோரத்தில் மீனவர்கள் பாதை மாறி போகாமல் இருக்க கலங்கரை விளக்கங்கள், தானியங்கி தண்ணீர் இறைக்கும் மோட்டார் உள்ளிட்ட 247 வகையான படைப்புகளை மாணவர்கள் உருவாக்கி இருந்தனர். மேலும் கோடை காலங்களில் தண்ணீர் மிகவும் குறைவான அளவில் கிடைப்பதால் தேங்காய் கழிவுகளை பாக்கெட்டுகளில் அடைத்து சிறிய அளவில் வீட்டின் மாடியில் வைத்து வாழை மரங்கள் வளர்ப்பது மற்றும் பூச்செடிகள் வளர்ப்பது பற்றியும் இடம்பெற்றிருந்தனர். அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி மிக அருமையாக நடைபெற்றது. LKG முதல் 12ஆம் வரை மாணவர்கள் தங்கள் படைப்புகளை காட்சிகளை படுத்தினர். 250 படைப்புகள் காட்சிகள் உட்படுத்தப்பட்டது. குறிப்பாக சோலார் சிஸ்டம் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் மில்கி வே கேலக்ஸி என்ற படைப்பு மிக அருமையாக இருந்தது. LKG UKG மாணவர்கள் பொட்டானிக்கல் நேம் வைத்து கூறிய கருத்துக்கள் ஆச்சரியப்பட வைத்தது. வருங்கால இளைஞர்கள் விஞ்ஞானிகள் இப்பள்ளியில் இருக்கிறார்கள் என்று என்னால் உறுதியாக கூற முடியும். இப்பள்ளியில் உள்ள கரஸ்பாண்டன்ட், டீச்சர்ஸ், பிரின்சிபல், வைஸ் பிரின்சிபல் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் சீர்திருத்தம் குறித்து அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கொடியாத்தம் தொகுதியில் 2,98,180 வாக்காளர்கள் உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணி நடைபெற்று வருகிறது. இதில் நகராட்சி வருவாய் துறையினர், அங்கன்வாடி பணியாளர்கள், களப்பணியாளர்கள் உள்ளிட்ட ஏராளமான ஊழியர்கள் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து படிவங்களை பூர்த்தி செய்து படிவங்களை பெற்று வருகின்றனர். தற்போது குடியாத்தம் தொகுதியில் 2,22,000 மேற்பட்ட படிவங்களை பூர்த்தி செய்யப்பட்ட நிலையில் பொதுமக்கள் மூலம் பெறப்பட்டது. மீதமுள்ள 70,000 படிவங்களுக்கும் போதிய முகவரியில் வாக்காளர்கள் இல்லை என்பதாலும் சிலர் இறந்துவிட்ட நிலையிலும் சிலர் வெளியூர் சென்றுவிட்ட நிலையிலும் இது குறித்து ஆலோசனை கூட்டம் குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. வருவாய் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் திமுக, அதிமுக, பாஜக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் உள்ளிட்ட
கட்சிகளைச் சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீதமுள்ள 70,000 படிவங்களை அரசியல் பிரமுகர்கள் மூலம் சம்பந்தப்பட்ட வாக்காளர்களை தேடி சென்று படிவங்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டனர். இதில் வட்டாட்சியர் பழனி மற்றும் வருவாய்த்துறையினர், நகராட்சித்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காட்டுமன்னார் கோவில் மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் கொண்டாடப்பட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் மாவட்ட திமுக பொருளாளர் MRKB கதிரவன் பங்கேற்று பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் வேட்டி, சேலை, மரக்கன்றுகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் மேற்கு ஒன்றியம் கந்தகுமாரன் கிராமத்தில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு காட்டுமன்னார் கோவில் கிழக்கு ஒன்றிய திமுக செயலாளர் ஜெயபாண்டியன் தலைமை தாங்கினார். மேற்கு ஒன்றிய செயலாளர் முத்துசாமி, ஒன்றிய அவைத் தலைவர் கருணாநிதி, நகர செயலாளரும் பேரூராட்சி மன்ற தலைவருமான கணேசமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக கடலூர் கிழக்கு மாவட்ட திமுக பொருளாளர் MRKB கதிரவன் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் வேட்டி, சேலை, மரக்கன்றுகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை கொண்டாடினார். விழாவில் திமுக நிர்வாகிகள் உத்திராபதி, மனோரஞ்சிதம், கங்காதுரை, குமரேசன், கதிர்வேல், உலகநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு திமுகவினர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியதுடன் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு நகரமன்ற தலைவர் டாக்டர் சங்கவி முருகதாஸ் தலைமை தாங்கினர். விழாவில் திமுகவினர் திரளாக கலந்து கொண்டு ஸ்டேட் பேங்க் அருகில் உள்ள அறிஞர் அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். விழாவில் நகர செயலாளர் தண்டபாணி, நகர அவைத் தலைவர் செங்குட்டுவன், மாநில பொதுக்குழு உறுப்பினர் அரங்க பாலகிருஷ்ணன், மாவட்ட பிரதிநிதி ஆட்டோ பாண்டியன், நகர துணை செயலாளர்கள் ராமு, நம்பிராஜன், நகர இளைஞரணி அமைப்பாளர் பொன் கணேசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் பெரியபாளையத்தில் கொண்டாடப்பட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவில் மாவட்ட பொறுப்பாளர் MSK ரமேஷ்ராஜ் பங்கேற்று ஏழை எளிய மக்கள் 1000 பேருக்கு இனிப்புகளுடன் அறுசுவை பிரியாணி வழங்கினார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் எல்லாபுரம் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் PJ மூர்த்தி தலைமையில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் 48வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் வள்ளூர் MSK ரமேஷ்ராஜ் பங்கேற்று பெரியபாளையம் பேருந்து நிலையம் அருகே கழக கொடியை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் 1000 பேருக்கு இனிப்புகளுடன் அறுசுவை பிரியாணி வழங்கி உதயநிதி ஸ்டாலினின் 48வது பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். விழாவில் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமமூர்த்தி, பாசை குணசேகரன், மாவட்ட துணை செயலாளர் KVG, உமா மகேஸ்வரி, ஒன்றிய மாவட்ட நிர்வாகிகள் ரவிச்சந்திரன், ரவிக்குமார், சீனிவாசன், சித்ரா, முனுசாமி, ராஜா, ராஜா, ஒன்றிய சிறுபான்மை நல அமைப்பாளர் அமீர் மற்றும் நிர்வாகிகள் GTM கார்த்திக் உட்பட திரளான திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் போலி மாத்திரைகள் தயாரித்து மனித உயிர்களில் விளையாடிய முக்கிய குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே JCM மக்கள் மன்ற தலைவர் ரிகான் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் பிரபல மருந்து நிறுவனத்தின் பெயரில் போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக CBCID காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதனையடுத்து புதுச்சேரி மேட்டுப்பாளையம் தொழில்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் தொழிற்சாலைக்கு CBCID காவல்துறையினர் சென்று சோதனை செய்ததில் ரூபாய் பல கோடி மதிப்பீட்டில் போலி மாத்திரைகளும் போலி மாத்திரைகள் தயாரிக்கும் இயந்திரம் இருப்பதையும் கண்டுபிடித்தனர். இதையடுத்து போலி மாத்திரைகள் தயார் செய்த 4 குடோன்களுக்கு CBCID காவல்துறையினர் சீல் வைத்தனர். இது தொடர்பாக 2 நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்நிலையில் மனிதர்களின் உயிரில் விளையாடும்
போலி மாத்திரைகள் தயாரிக்கும் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் புதுச்சேரி அரசை கண்டித்தும் புதுச்சேரி சட்டப்பேரவை அருகே JCM மக்கள் மன்ற தலைவர் ரிகன் ஜான்குமார் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் கையில் பதாகைகள் ஏந்தி கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து JCM மக்கள் மன்ற தலைவர் ரிகன் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உள்ளிட்டோர் போலி மாத்திரை தயாரித்த விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஆளுநர் மாளிகையில் மனு அளித்தனர். புதுவை மாநிலத்தில் நேற்றைய தினம் மேட்டுப்பாளையத்தில் இயங்குகின்ற ஒரு மருந்து தொழிற்சாலையை நம்முடைய CBCID தொழிற்சாலையை மூடியிருக்கின்றார்கள். அங்கே மூட்டையாக மருந்துகள், போலி மருந்துகள் தயாரிக்கப்பட்டு அங்கே எடுத்திருக்கின்றார்கள். அரசு அதிகாரிகள் அதை ஆய்வு செய்து அதன் பிறகுதான் அது என்ன மாத்திரை என்று தெரியப்பட்டிருக்கின்றார்கள். இது இங்கே தயாரிக்கப்பட்டு இந்தியா முழுவதும் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்றது. இது இன்றைக்கு நேற்று அல்ல, தொடர்ந்து இந்த குற்றம் நடைபெற்றிருக்கின்றது. நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு 10 தினங்களுக்கு முன்பாக அதிகாரிகள் எல்லாம் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட போது கூட நீதிமன்றத்திலே நம்முடைய அரசு வழக்கறிஞர்கள் ஆஜராகாமல் ஜாமீனை பெற்று வருகின்ற சூழ்நிலையை இந்த அரசு ஏற்படுத்தியிருக்கின்றது. இந்த அரசானது இந்த மருந்து கொள்வதில் மட்டுமல்ல, அனைத்து துறைகளிலும் ஊழல் நிறைந்த துறையாக எல்லா துறையிலும் மாறிவிட்டது என்பதை நம் கண்கூடாக நினைத்து பார்க்கின்றோம். அது உங்களுடைய பேப்பரில் வந்து செய்தி, ஊடகம் வந்து செய்தி எல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் இந்த அரசு அகற்றிடப்பட வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் குன்றத்தூர் ஒன்றியம் சிறப்பனச்சேரி ஊராட்சியில் அமைந்துள்ள விமேஸ்வரர் திருக்கோவிலில் புனரமைப்பு பணிகளை குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் சிறுபனஞ்சேரி ஊராட்சியில் அமைந்துள்ள 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த விமேஸ்வரர் திருக்கோவிலில் ரூபாய் 2,90,000 மதிப்பீட்டில் புனரமைக்கும் பணியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் குன்றத்தூர் ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் பங்கேற்று குத்துவிளக்கு ஏற்றி வைத்து விமேஸ்வரர் திருக்கோவில் புனரமைக்கும் பணியை தொடங்கி வைத்தார். அப்போது காஞ்சிபுரம் மாவட்ட கவுன்சிலர் அமுதா செல்வம் கலந்து கொண்டு புனரமைப்பு பணிகளுக்கு பண உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் வள்ளக்கோட்டை முருகன் கோவில் அறங்காவலர் செந்தில், ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முக சுந்தரம், ஒன்றிய கவுன்சிலர் மணிகண்டன், பார்த்தசாரதி உட்பட பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடியில் பார்வையற்ற பெண்ணிற்கு பணியாணை வழங்கிட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டதை அடுத்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் நேரடியாக வீட்டிற்கு சென்று கீர்த்திகாவிற்கு பணியாணையை வழங்கினார். தென்காசி மாவட்டம் இடைக்கால் அருகே உள்ள துரைசாமிபுரத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் புளியங்குடியைச் சேர்ந்த மல்லிகா உயிரிழந்தார். இந்நிலையில் யாரும் ஆதரவு இல்லாத நிலையில் பார்வையற்ற மல்லிகாவின் மகள் கீர்த்திகா தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்து பேட்டியளித்தார். அதனைத் தொடர்ந்து முதலமைச்சர் நேற்று காலையில் கிருத்திகா என்ற பெண்ணிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு பணியாணை வழங்குவதற்கு மாவட்ட ஆட்சியரிடம் கூறியிருப்பதாகவும் உங்கள் வீடு தேடி வந்து பணியாணை வழங்குவார் எனவும் தெரிவித்தார். இதையடுத்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் புளியங்குடி நகராட்சியில் டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் வேலைக்கான பணியாணையை கிருத்திகா வீட்டிற்கு நேரடியாக சென்று வழங்கினார். பணியாணை வழங்கும் நிகழ்ச்சியில் வாசுதேவன் நல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார், புளியங்குடி நகரமன்ற தலைவர் விஜயா சவுந்தரபாண்டி, புளியங்குடி நகராட்சி ஆணையர் நாகராஜ் ஆகியோர் உடன் இருந்தனர். பணியாணையை பெற்றுக்கொண்ட பின்னர் கிருத்திகா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது முதலமைச்சர் அலைபேசியில் பேசும்போது இன்னும் 1 மணி நேரத்தில் உங்கள் வீடு தேடி பணியாணை வழங்குவதற்கு மாவட்ட ஆட்சியர் வருவார் என தெரிவித்தார். அதே போன்று தென்காசி மாவட்ட ஆட்சியர் எனது வீட்டிற்கு வந்து பணியாணையை வழங்கினார் என்றும் பணியாணை வழங்க உத்தரவிட்ட தமிழக முதலமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் என கிருத்திகா தெரிவித்தார். இது தொடர்பாக மேலும் அவர் தெரிவிக்கையில், கெங்கவள்ளி பேரூராட்சியில் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு தினத்தையொட்டி உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு தினத்தையொட்டி சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி பேரூராட்சியில் குழந்தைகள் நலன் சிறப்பு சேவகன் சார்பில் உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு குழந்தைகள் நலன் சிறப்பு பாதுகாப்பு துறையின் சமூக பணியாளர் சண்முகவேல் தலைமை தாங்கினார்.
நிகழ்ச்சியில் பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளை கல்வியில் சிறந்தவர்களாக்குவோம் என பெண் குழந்தைகள் உள்ளிட்ட அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு கையொப்பமிட்டனர். நிகழ்ச்சியில் கெங்கவள்ளி பேரூராட்சி செயல் அலுவலர் ஜனார்த்தனன், பேரூராட்சி தலைவர் லோகம்பால், துணைத் தலைவர் மருதாம்பாள், கவுன்சிலர் தங்கப்பாண்டியன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கெங்கவள்ளி அருகே சாலையோரம் நின்றிருந்த போர்வெல் வண்டியின் பின்பகுதியில் இருசக்கர வாகனம் மோதிய விபத்தில் பெயிண்ட் அடிக்கும் தொழிலாளி 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அடுத்த கோனேரிப்பட்டி பகுதியில் வசித்து வரும் உமர் பாரூக்கின் மகன் ஷாஜகான் தாஸ் மகன் அரவிந்த் ஆகியோர் பெயிண்ட் அடிக்கும் தொழில் செய்து வருகின்றனர். இவர்கள் இருவரும் இரவு நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் கோனேரிப்பட்டியிலிருந்து கொண்டையம்மம்பள்ளி பகுதிக்கு சென்றபோது கோனேரிப்பட்டி பேருந்து நிறுத்தம் அருகில் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த போர்வெல் வண்டியின் பின்பகுதியில் இருசக்கர வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் தூக்கி வீசப்பட்ட ஷாஜகான், அரவிந்த் இருவரும் படுகாயமடைந்தனர். உடனே அப்பகுதி பொதுமக்கள் இருவரையும் மீட்டு தம்மம்பட்டி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் இருவரும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த தம்மம்பட்டி காவல்துறையினர் இருவரின் உடல்களையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். வாணியம்பாடி அடுத்த உதயேந்திரம் 4வது வார்டு திமுக கிளை கழகத்தின் சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் 48வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த உதயேந்திரம் 4வது வார்டின் CV பட்டறை பகுதியில் திமுக கிளை கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் 48வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவிற்கு கிளை கழக செயலாளர் சுகுமார் தலைமை தாங்கினார். கிளை கழக அவைத்தலைவர் பொன்னுசாமி, கிளை நிர்வாகிகள் வெங்கடேசன், ஜெகநாதன், சாமுடி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் பங்கேற்றவர்களை பேரூர் கழக இளைஞரணி துணை அமைப்பாளர் வினோத்குமார் வரவேற்றார். விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பேரூர் கழக செயலாளர் செல்வராஜ் கலந்து கொண்டு கேக்கு வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். விழாவில் பேரூர் கழக பொருளாளர் மீர் முகமது கனி, மாவட்ட பிரதிநிதி அமலவானம், தேர்தல் பணிக்குழு பொறுப்பாளர்கள் இசைக்குமார், பாபு, கார்த்திக் பிரசாத், ஆகாஷ், பத்ரி, கோகுல்ராஜ், உமாசங்கர், வெங்கட்சாமி உட்பட திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் பேரூர் கழக துணை செயலாளர் சசிகுமார் நன்றி தெரிவித்தார். விஜயின் முதலமைச்சர் கனவு தமிழ்நாட்டில் ஒருபோதும் பலிக்காது எனவும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார் என்றும் ஸ்ரீபெரும்புதூரில் கொண்டாடப்பட்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் 48வது பிறந்தநாள் விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் 48வது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவின் முன்னதாக ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு அண்ணா சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகளுடன் உணவு வழங்கி உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் பேசினார். அப்போது 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம், அதிமுக, பாஜக ஆகிய கட்சிகள் படுதோல்வியை சந்திக்கும் என்றும் எங்களின் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் செல்லும் இடங்களில் எல்லாம் தமிழக மக்கள் அமோக வரவேற்பு அளித்து வருகின்றனர் என்றும் பல திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்தி வெற்றி கண்ட திமுக தலைவர் தளபதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழக மக்கள் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்துள்ளார் என்றும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 200க்கு மேற்பட்ட தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றும் மீண்டும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்பார் என்றும் ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்தார். மேலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பாஜகவிற்கு மறைமுகமாக செயல்படுவதுடன் பாஜக மேலிடம் என்ன சொல்கிறதோ அதன்படி விஜய் செயல்பட்டு வருகிறார் எனவும் விஜயின் முதலமைச்சர் கனவு தமிழ்நாட்டில் ஒருபோதும் பலிக்காது எனவும் ஸ்ரீபெரும்புதூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் தெரிவித்துள்ளார். விழாவில் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார், நகராட்சி துணைத் தலைவர் இந்திராணி சுப்பிரமணி, காஞ்சிபுரம் மாவட்ட தகவல் தொழிலாளர் அணி அமைப்பாளர் பன்ருட்டி தணிகாசலம்,
திமுக ஒன்றிய இளைஞரணி அமைப்பாளர் தண்டலம் மனோஜ்குமார், 2வது வார்டின் ஒன்றிய மகளிர் அணி சரிதா அரிபாலன், 1வது வார்டின் நகராட்சி கவுன்சிலர் லில்லி மாணிக்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட தலைவரை தேர்வு செய்வதற்காக ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளர்களாக நெடுஞ்செழியன் மற்றும் அசோகன் ஆகியோரை காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் ரகு சர்மா நியமித்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் தனியார் திருமண மண்டபத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவரை தேர்வு செய்வதற்கான மனு அளித்தல் மற்றும் மாவட்ட தலைவரை பரிந்துரை செய்வதற்கான கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் டெல்லி மேலிடை பொறுப்பாளர் ரகு சர்மா பங்கேற்று காங்கிரஸ் கட்சி கூட்டத்தை தொடங்கி வைத்தார். கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி சார்பில் காஞ்சிபுரம் மாவட்ட தலைவராக காங்கிரஸ் கட்சியினர் பலர் விருப்ப மனு அளித்தனர். இதில் பரிந்துரை செய்யப்பட்ட காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளராக நெடுஞ்செழியன் மற்றும் அசோகன் ஆகியோரை காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் ரகு சர்மா நியமித்தார். கூட்டத்தில் காஞ்சிபுரம் மாவட்ட SC/ST பிரிவு தலைவர் தங்கராஜ், குன்றத்தூர் வர்த்தக அணி தலைவர் VL ரவி, காஞ்சிபுரம் மாவட்ட துணைத் தலைவர் நரசிம்மன், வட்டார தலைவர் புஷ்பராஜ், வட்டார பொருளாளர் விமல், தண்டலம் இளைஞர் அணியின் ஸ்ரீதர், ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி தலைவர் பவுன்ராஜ், சட்டமன்ற அலுவலக உதவியாளர் அசோகன் உட்பட காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். 21 ஆண்டுகளுக்கு பிறகு உயிர் மாய்க்கப்பட்ட வழக்கில் தேடப்பட்ட குற்றவாளி ராஜேந்திரன் என்பவரை பெங்களூரு மண்டியாவாலா பகுதியில் கைது செய்த எண்ணூர் காவல்துறையினரை ஆவடி காவல் ஆணையர் பாராட்டினார். 2004ஆம் ஆண்டில் எண்ணூர் இந்திரா நகரில் வசித்து வந்த மாரி பிபி என்பவரின் வீட்டில் வாடகைக்கு இருந்த ராஜேந்திரன் என்பவர் பாலியல் தொழில் நடத்தி வந்ததாக தெரிய வருகிறது. இந்நிலையில் ராஜேந்திரன் என்கின்ற ரஃபிக் மற்றும் தாஜுதீன் ஆகிய இருவரும் வீட்டில் மது அருந்திய போது ராஜேந்திரனின் மனைவி ரசூல் பிபியை பற்றி தவறாக தாஜுதீன் பேசியுள்ளார். இதனால் இருவருக்கும் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் தாஜுதீன் கழுத்தை அறுத்து உயிர் மாய்த்துவிட்டு அங்கிருந்து ராஜேந்திரன் என்கின்ற ரஃபிக் தப்பித்து சென்று தலைமறைவாகினார். இது தொடர்பாக எண்ணூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ராஜேந்திரனை 21 ஆண்டுகளாக தேடி வந்த நிலையில் ஆவடி மாநகர காவல் ஆணையர் உத்தரவிட்டதன் பேரில் எண்ணூர் காவல் உதவி ஆணையர் வீரகுமார் தலைமையிலான 2 தனிப்படைகள் மாறு வேடத்தில் SIR படிவத்தில் விசாரணை செய்வது போன்று கடலூர் மாவட்டத்தில் ராஜேந்திரனை தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது தந்தை பரமசிவனின் மகன் ராஜேந்திரன் என்ற பெயரில் 10க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருப்பதை காவல்துறையினர் கண்டுபிடித்தனர். இதனையடுத்து விசாரணை மேற்கொண்டதில் ராஜேந்திரன் என்கின்ற ரஃபீத் மதம் மாறி கடைகளுக்கு சென்று சாம்பிராணி புகை போட்டு பிழைப்பு நடத்தி வருவதாகவும், இவருக்கு நிலையான இருப்பிடம் இல்லாமல் அரியலூர், ஜெயங்கொண்டம், திருச்சி, பெரம்பலூர், பெங்களூர் ஆகிய ஊர்களில் பிழைப்பு நடத்தி வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து பெங்களூரு சென்ற காவல்துறையினர் மாண்டிவாலா மார்க்கெட்டில் ராஜேந்திரனை கைது செய்தனர். 21 ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளியை தேடி பிடித்து கைது செய்த எண்ணூர் காவல்துறையினரை ஆவடி காவல் ஆணையர் பாராட்டினார். கொலை கூட்டத்தில் ஈடுபட்ட தலைமுறை எதிரியை காவல் ஆணையர் உத்தரவுப்படி பிடிச்சிருக்கோம். பிடிச்சி சட்டத்தின் முன்னால் நிப்பாட்டுறோம். அவரை அது எம்ஐட் சாத்தாங்காடில் 25 இயர்ஸ்க்கு முன்னால் ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்ட் அப்ஸ்காண்டிங்கில் இருந்தாங்க. அது பீகாரில் போய் ஒரு 7 டைம்ஸ் போய் அட்டன் பண்ணோம். அதில் 7வது தடவை அவர் பிடிச்சி அவர் இன்னும் உள்ளதாக இருக்கிறார். இது செகண்ட் ஒரு லாங் பீரியடு. அது மாதிரி சில கேஸுகள் ஓல்டு கேஸ் எல்லாமே கமிஷனர் சார் இப்போ உள்ள ரிவ்யூ இல்லாமல் பழசு எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணுறாங்க, எடுத்து பார்க்குறாங்க, பர்சனலாக பார்க்குறாங்க. அந்த பார்க்குறதுல நிறைய ப்ராக்ரஸ் இருக்குது. இன்னும் நிறைய மக்களுக்கு நல்லது நடக்குது. கொடைக்கானல் நாயுடுபுரம் பகுதியில் வஉசி நகர் பகுதியில் வசிக்கும் வெனிஸ் வர்சா தம்பதியர்களின் மகள் வியாரா ஜோராவின் சாதனையை பார்த்த இந்திய சாதனை புத்தக நிறுவனம் அங்கீகரித்து குழந்தை வியாரா ஜோராவிற்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் நாயுடுபுரம் பகுதியில் வஉசி நகர் பகுதியில் வசிக்கும் வெனிஸ் வர்சா தம்பதியர்களின் மகள் வியாரா ஜோரா என்பவர் பிறந்து 1 வருடம் 6 மாத காலங்கள் ஆன நிலையில் தன் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கும் அனைத்தையும் கற்பூரம் போல் புரிந்து கொண்டு அதனை மீண்டும் சொல்வதில் கில்லாடியாக இருந்து வந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து விலங்குகளின் புகைப்படங்களை பார்த்து அதன் பெயர்களை ஞாபகம் வைத்துக் கொண்டு 150க்கும் மேற்பட்ட விலங்குகளின் பெயரை புட்டு வைத்துள்ள காட்சியை
இந்திய சாதனை புத்தகத்திற்கு அனுப்பி வைத்தனர். அதனை பார்த்த இந்திய சாதனை புத்தக நிறுவனம் அங்கீகரித்து குழந்தை வியாரா ஜோராவிற்கும் சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கியுள்ளது. இதனால் வியாரா ஜோரா குழந்தையின் பெற்றோர் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் குழந்தையின் திறமையை பலரும் பாராட்டி வருகின்றனர். ஹாய், என் பேர் வர்ஷா, என் ஹஸ்பண்ட் பேர் வெனிஸ், பாப்பா பேர் வியாரா ஜோரா. அவங்க வந்து 1.6 இயர்ஸ்ல வந்துட்டு இந்தியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்து அச்சீவர்ன்றதுல இருந்து அவார்ட் வாங்கியிருக்காங்க. வேரியஸ் கேட்டகரிஸ் லைக் அனிமல்ஸ், அதுக்கப்புறம் வந்து கலர்ஸ், நிறைய ஆக்ஷன்ஸ், இந்த மாதிரி ப்ரொஃபஷன், இந்த மாதிரி நிறைய இதில் வந்து ஐடென்டிஃபை பண்ணி அவங்க வந்து அவார்ட் வாங்கியிருக்காங்க. எப்படி ட்ரெயின் பண்ணுவோம் அப்படின்னா இல்லை, அவங்க போக்குக்கு அவங்கள விட்டுட்டோம்னா அவ யூஸ்வலாவே வந்து நல்லா கிராப் பண்ணிக்குவா. இப்போ நம்ம ஒன் டே ஒன் சொன்னோம்னா நம்ம 10 days கழிச்சு அதை கேட்டாலுமே அவளுக்கு வந்து நல்ல ஒரு கிராஸ்பிங் பவர் இருக்கு. ஸோ அதை வச்சுதான் நாங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். அவளுக்கு வந்து ஓகே இதெல்லாம் சொல்றாலே நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். அதுமாதிரி அனிமல்ஸ் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கனால ஃபர்ஸ்ட் அனிமல்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ வந்து அனிமல்ஸ் எல்லாமே நல்லா ஐடென்டிஃபை பண்ணுவோம். அப்படியே ஒன்னொன்னா வந்து சொல்ல ஆரம்பிச்சு நம்ம வந்து இந்தியன் புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ல போடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அப்ளை பண்ணோம். வித்தின் ஃபியூ டேஸ்லயே வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்துருச்சு. அவங்க வந்து அவார்டு வந்து ஹோல்டர் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ரீசெண்டா வந்துட்டு எங்களுக்கு வந்து அந்த பேக் அனுப்பிச்சிருக்காங்க, சர்டிபிகேட்ஸ் அண்ட் மெடல்ஸ். திருக்கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கநாதர் திருக்கோவிலில் சொக்கப்பனை முகூர்த்த கால் நடும் விழா நடைபெற்றது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரெங்கநாதர் கோவிலில் டிசம்பர் 4ஆம் தேதி திருக்கார்த்திகை தீப திருநாள் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி கோவிலின் கார்த்திகை கோபுரம் அருகே சொக்கப்பனை கொளுத்தப்படும் நிகழ்ச்சி நடைபெறுவதை ஸ்ரீ ரெங்கநாதர் கதிர் அலங்காரத்தில் எழுந்தருளை கண்டருள்வார். இந்நிலையில் கார்த்திகை தீப திருநாளையொட்டி சொக்கப்பனை பந்தல் அமைக்க முகூர்த்த கால் நடும் நிகழ்ச்சி கார்த்திகை கோபுரம் அருகே என்று நடைபெற்றது. அப்போது 20 அடி உயரம் உள்ள தென்னை மரக்காலில் நுனியில் சந்தனம், மாவிலை மற்றும் பூமாலை உள்ளிட்ட மங்கள பொருட்கள் வைக்கப்பட்டு கோவில் அர்ச்சகர்கள் வேத மந்திரங்கள் முழங்க புனித நீர் தெளித்தனர். அதன் பின்னர் முகூர்த்த காலை கோவில் ஊழியர்கள் நட்டனர். அப்போது கோவில் யானை ஆண்டாள் தும்பிக்கையை உயர்த்தி மரியாதை செலுத்தியது. இந்த நிகழ்ச்சியில் கோவில் இணை ஆணையர், உதவி ஆணையர் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். இதனையடுத்து முகூர்த்த காலை சுற்றி 5 அடி அகலத்திற்கும் 20 அடி உயரத்திற்கும் சொக்கப்பனை அமைக்கும் பணி நடைபெற்றுள்ளது. அன்னக்காரக்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ரேணுகா பரமேஸ்வரி அம்மனுக்கு அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அடுத்த அன்னக்காரங்குப்பம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கடந்த திங்கட்கிழமையன்று கணபதி ஹோமத்துடன் கோபூஜை, மகாலட்சுமி ஹோமம், தன பூஜை, சோம பூஜை உட்பட யாக வேள்விகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து யாகத்தில் பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்களை சிவச்சாரியர்கள் மேளதாள வாத்தியங்களுடன் கோவிலின் கோபுரத்திற்கு எடுத்து சென்று கலசத்தின் மீது புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். அதன் பின்னர் கோவிலில் திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீரை தெளித்தனர். அதனைத் தொடர்ந்து முருகர், விநாயகர், நவக்கிரக சன்னதியில் புனித நீரை ஊற்றி சிறப்பு பூஜை நடத்தினர். விழாவில் பங்கேற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மனை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். கோவாவில் 77 அடி உயர ராமர் சிலையை நாளை திறந்து வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழக வெற்றிக் கழகத்தில் செங்கோட்டையன் இணைந்துள்ளதால் எடப்பாடி பழனிசாமி மீது பாஜக மேலிடத்திற்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை தலைமை செயலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். செங்கோட்டையன் அதிமுகவில் இல்லை என்பதால் அவரது செயல்களுக்கு பதில் சொல்ல அவசியமில்லை. மதுரை பாண்டிக்கோவிலில் நடைபெற்ற திருமண விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. சீனாவில் பராமரிப்பு பணியில் ஈடுபட்ட பணியாளர்கள் மீது ரயில் மோதிய விபத்தில் 11 பேர் உயிரிழப்பு. இலங்கையின் கனமழையின் காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டதில் 44 பேர் மாயம், 33 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.